வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 2 எபிசோட் 89 த பிளாக் புல்ஸ் ஹைட் அவுட். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் புல்ஸ் ஹைடோடு தான் காட்டுறாங்க. அதாவது அவங்களோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜாட்டு வருது. ஒரு ஆந்தை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை போட்டுட்டு ஸோ மறுபடியும் பறந்து போயிடுச்சு. அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி பிரிக்கிறாங்க. ஸோ பிரித்து அவர் படிச்சுட்டு இருக்காப்ல. என்ன கேப்டன் யாமி எதாவது லெட்டர் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, இது வந்து கோல்டன் கேப்டன் வந்து நம்ம ஃபென்ட்ரலுக்கு இப்படி ஆனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணுமாம்மா, அதனால தான் என்ன அவங்க கூப்பிட்டுருக்கிறேன். ஸோ நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி கிளம்பும்போது நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரட்டேன் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக முடியாது, நீயால் எங்கேயுமே போகக்கூடாதுரா, போனேன்னா கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வெனஸாவும் பார்த்தீங்கன்னா சரி நானும் போய் ஃபின்ட்ரலில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பும்போது என்ன வெனஸா, எனக்கு நீ ட்ரைனிங் சொல்லித்தரேன் தானே சொன்னேன், இப்போ நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற, சரி பரவாயில்ல நீ போ, எனக்கு நானே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சார்மியும் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் இருங்க, நான் போய் என் ஆட்டு மந்தைங்களோட சாப்பாடு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எல்லோரும் கொஞ்சம் பத்திரமா இருந்துங்க, நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபின்டர் இல்லாமல் எனக்கு வேலையே ஆக மாட்டேங்குது, இவ்வளோ தூரம் நான் பறந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேப்டன் யாமி அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்து போகிறாங்க. சாமி தன்னோட ஆட்டு மந்தைங்களை தூக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட கிளம்பிட்டாங்க. இங்கே காஷ் தன்னோட தங்கச்சி மேரியோட சிலையை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல, அப்படியே செதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ காஷ், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டன் தன்னோட வாய்க்குள்ளேயே முழவிட்டு இருக்கிறாங்க. இங்கே கிரேவ் இருந்துக்கிட்டு ஐயோ என்னை பார்க்காதீங்க, என்னை பார்க்காதீங்க, என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, என்னை அப்படி பார்க்காதீங்க. ஏ காஷ், நீ அங்கே சிலையை செதுக்கிறது நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நீ நானும் மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கிறோம், நான் உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கூட இருந்தால் நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன்டா, ஒருத்தி என்னன்னா வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறா, வெக்கப்பட்டுட்டு இருக்கிறா, இன்னொருத்தர் என்னன்றானா பேசுகிறா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவங்களோட இருந்து நான் பைத்தியக்காரன் ஆயிடலான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. பிளாக் கார்டன் எதுவும் பேசிகிட்டே இருக்காப்புல. காஷ் அதையும் கேட்டுட்டு டேய் நீ பேசுகிறது எதுவுமே புரியல, ஒன்று நல்லா பேசலன்னு வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் ஒரு மாதிரி சொல்கிறாப்புல. இதை கேட்டுட்டு கிரேவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஸோ பிளாக் கார்டனும் அதை கேட்டுட்டு நான் நிஜமாலும் உங்க கூட ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நீ இவனை திட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், ஆனால் ரெஸ்ட் ரூமாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எந்திரிக்கிறாங்க. இன்றைக்கி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்களை தனியாக விட்டுட்டு போங்க, இங்கே தனியாக விட்டு போனேன்னா இங்கே பேய் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பேய் இருக்கும், நான் வேணால் உன்னை பாதுகாக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடச்சை ஏம்மா முதல்ல நீ ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காஷ் நீ என்ன உன் தங்கச்சியோட சிலையை செதுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் என் தங்கச்சி மேரியோட சிலையை தான் செதுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் ரத்த ஒலிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. வா உன் தங்கச்சி சிலை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரே அப்போ தான் லைட்டாக பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு இந்த மாதிரி என்கிட்டையும் நிறைய பொம்மை இருக்குது, நான் உங்களை வச்சு செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூனிக்கிற பொம்மையோட செஞ்சு வச்சுருக்காங்க. ஐயோ இவனை பார்த்தாலே பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிரே பயந்துட்டு இருக்கிறாங்க. கார்டன் நீ பார்க்குறக்கு நல்லா தாண்டா இருக்கிற, நீ கொஞ்சமாவது நீ பேசுகிறது ஒன்றும் புரியல, ஆனால் கொஞ்சம் சிரி பார்க்கலாம், அப்போவாது நல்லா இருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் சொல்கிறாப்புல. இவரு பார்த்தீங்கன்னா பேய்த்தனமாக சிரிக்கிறாப்புல. ஐயோ இவன் சிரிக்கிறது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரே சொல்லும் போது இவங்க பார்த்தீங்கன்னா மனம் உழைச்சிருக்காளே கீழே உட்காந்துட்டாங்க. சரி என்னமோ பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன், என் தங்கச்சி பொம்மையை நல்லா பார்த்துக்க அப்படிங்கும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் சொல்கிறாப்புல. ஒரு நிமிஷம் நான் வந்து இங்கே இந்த ரூமில் ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், சாமி கூட அன்றைக்கி பார்த்துட்டு ஏதோ வெள்ளை கலரில் பூத்து இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்துனா. அது மட்டும் இல்லாமல் வெனஸா கூட ஏதோ வெள்ளை கலரில் உருவம் போச்சு பெரிய முடி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெனஸாவனுக்கு ஏதோ உளறிட்டு இருந்தால் குடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பேயில உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியாட் அப்படி பார்க்குது. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கிரே அதை பார்த்துட்டு பயந்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதை உடச்சிக்கிட்டு அந்த பிளாக் புல்ஸ் ஹைட் அவுட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியாட் இருக்குது. எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கிறீங்க, நம்ம இது அந்த ஹைட் அவுட்டை காப்பாற்ற வேண்டிய நேரம், ஸோ அங்கே வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியெல்லாம் உள்ளே வந்துட்டு அந்த டேபிளை தட்டி விட்டுட்டு மேரியோட சிலையை உடச்சிருச்சு. ஸோ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவது மினிஷனில் வேலை செய்கிற சாலி வேல்டோஸ் அப்புறம் ரேட்ஸாக வந்திருக்காங்க. நம்ம லீடர் லிக்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு நம்ம இங்கே பாட்டு கப்சிப்புன்னு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ அதை பற்றி சொல்லவே தேவையில்லை, அந்த ஆஸ்தாவனை ஒரு போல பொழந்துட்டு தான் நான் இங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்ஸ் சொல்கிறாங்க. ஐயோ என் ஆஸ்தாவனை அங்கேருந்து தூக்கிட்டு போய் உனக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே புல்லரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஷ் செம டென்ஷனில் என்னோட தங்கச்சி சிலை உடஞ்சி போனதில் அந்த மிரர் மேஜ் வச்சுட்டு அடிக்கிறாங்க. யாரா நீங்களாம் என் தங்கச்சி சிலை உடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மறுபடியும் இவனா இவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் பேசியிருக்கிறாங்க. டேய்
நிஜமாலும் உனக்கு இவங்களால தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் பேசிட்டு இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், நீங்கள் மறுபடியும் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் இங்கே எடுத்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், எங்கள் வழியில் குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது, என் தங்கச்சி சிலையை உடச்சிருக்கேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேய் பைத்தியக்காரனா நீயே, அவன் நம்மளை கொல்ல வந்திருக்காங்க, நீ போய் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக ஒன்று சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. உங்களை வலிக்காமல் கொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேட் சொல்லிகிட்டே இருக்கும்போது, உன்னை நான் அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரர் இமேஜ் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ ஸ்டிக்கி சாலமெண்டரை வச்சு சாலி அந்த பவர் வச்சு அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆஸ்தங்க இல்லையாட்டிருக்குது, நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் உன்னை கொல்றதில் எங்கள் மாஸ்டர் லிக்ட்டுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலி சொல்கிறாங்க. உனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் கேட்குறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ஏன்னா அன்றைக்கி லிக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, உனக்கு அவனை தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி கேட்கும்போது, இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காஷ் சொல்லியிருப்பாங்க. ஸோ தன்னோட முன்னோர்கள் மாதிரியே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காஷை வந்து லிக்ட்டை அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால கூட அவன் என்னை அப்படி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அவனோட கண்ணோட்டம் தப்புன்னு நான் அவனுக்கு சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் 3 பேர் எங்கள் 3 பேர்த்துக்கு நிகரே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சாலி சொல்லிகிட்டே இருக்கும்போது, ரொம்ப பேசாத வந்து சண்டை போட்டு பாரு அப்புறம் தெரியும் யார் பலசாலின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரே வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஜாம்பிக்கு இவங்களோட பவர்ஃபுல்லான அதாவது ஒரு ஊசியை போட்டு விட்றாங்க. இந்த என்னோட பவர் ஃபுல்லாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊசி போட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எலும்பு கூடாட்ட இருந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா ஹல்க் மாதிரி பச்சை கடலில் மாறிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டன் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரோட மேஜிக் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் அட்டாக்கு மேஜிக்கு. ஸோ அங்கே இருக்கிற வெறி நாய்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி வச்சு கடிக்க வர்றாங்க. அந்த நாய்ங்க கடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் விஷேறி அந்த கையே அப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை உன்னோட பவரா? அப்போ சரி நான் வந்து என்னோடய வித்தையை காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலி எந்திரிக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிரே வந்து குறுக்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கியாஷ் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நீ வந்து என்ன நம்பரையா சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் உன் நம்பரை ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஷ் சொல்லும்போது, அப்போ சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேஜிக்கை வந்து அந்த ஸ்டிக்கி சேலமீட்டர் மேலே பண்ணுறாங்க. ஸோ கொலவொன்னு இந்த ஸ்டிக்கி சேலமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஆயிடுச்சு. இவங்களால் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பேசாத, அதை ஏதாவது பண்ணு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கி சேலமீட்டரை பார்த்தீங்கன்னா சுக்கா நொறுக்கிட்டாங்க. உனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேஜிக் இல்லாமல் உன்னை மற்ற ட்ரான்ஸ்ஃபார்மையும் பண்ணுவியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு சாலி கேட்கும்போது, ஐயோ என்னை பார்த்து பேசுறது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் களத்தில் இறங்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன், நீ போய் அங்கே உள்ளே போய் ஏதாவது நமக்கு தேவையானது இருக்குதான்னு தேடு அப்படின்னு சொல்லிட்டு வேல்டோஸ் கிட்ட சொல்லிட்டாங்க ரேட்ஸு. ஸோ இப்போ ரேட்ஸ் இருந்துக்கிட்டு தன்னோட ஃபஸ்ட்டு மேஜிக்கு, ஸோ இவர் மேஜிக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருப்பார்ல தன்னோட அடிமை மாதிரி, அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேஜிக்கிட்ட விடுறாங்க. என்னோட கடின உழைப்பு வச்சு நான் இதை பாராட்டி இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னோட மேஜிக் வச்சும் தாண்டா இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலி கேட்கும்போது, இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காஷி எப்படி அந்த மிரர் வச்சு தடுக்க பார்க்குறாங்க, இருந்தாலும் காஷால் எதுவுமே முடியல. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கி படுத்துட்டாங்க. என்னோட நம்பர் 1 அடிமைக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே வேஸ்ட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜாம்பி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் புல்ஸ் ஹைட் அவுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓட விடுறாங்க. இல்லை அங்கே உள்ளே போகாதீங்க, அது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஸோ இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ் மேஜிக் ஃபேமிலி. இவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க சின்ன வயசுலேருந்து. இவர் வளர வளர பார்த்தீங்கன்னா இவரோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக மாறும்போது இவரை கூட யாருமே பேச மாட்டாங்க. இங்கே கிரேவோட ஃப்ளாஷ்பேக்கையும் கட்டுறாங்க. ஸோ கிரே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணாக இருக்கும்போது தன்னோட ட்ரான்ஸ்ஃபார்ம் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பெரிய ஒரு உருவமாக அப்போவே மாறி இருப்பாங்க. ஸோ இவங்க மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கூச்சப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து கேப்டன் யாமி தான் இவங்களை அந்த குரூப்பில் சேர்த்துக்கிட்டு தன்னோட குடும்பத்தில் இவங்களையும் ஒருத்தங்களா ஆக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்க நினச்சி பார்த்துட்டு அந்த பிளாக் புல் சைட் அவுட்டை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை நாங்கள் இடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 பேர் எந்திரிக்கிறாங்க. ஒரு வழியாக நீங்கள் 2 பேர் எந்திரிச்சிட்டிங்களா, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 பேருமே கத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமு ஒரு வழியாக உங்களுக்காவது இப்போ சத்தமாக பேச தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்போ வந்து காஷ் இருக்கிறாப்புல, நீங்களே எந்திரிச்சிட்டிங்க, இப்போ என் தங்கச்சி மேரியை விட இந்த குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் என் உயிரை கூட தியாகம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காஷ் வந்து எந்திரிக்கிறாப்புல. நீங்கள் மறுபடியும் 3 பேர் எந்திரிச்சிட்டிங்களா, எப்படா உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலி வந்து எந்திரிக்கிறாங்க. இங்கே மறுபடியும் தன்னோட நம்பர் 1 அடிமை, என் அடிமையெல்லாம் நீங்கள் அடிக்கவே முடியாது உங்களுக்கு என்னதான் பவர் இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அலாமாட்டு அடிக்குது. அந்த அலாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. என்னென்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ வீட்டுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்கும்போது ஸோ உள்ளே வேல்டோஸ் போயிட்டாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. உள்ளே இருக்கிற வேல்டோஸுக்கு எதுவுமே புரியல. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு அதிர்ச்சி.
ஸோ ஒரே ஒரு ரூம் மட்டும் தனியாக அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராப்புல. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக பேசிக்கிட்டு காட்டுவாசி மாதிரியே முடி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்குறாப்புல. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த யார் இந்த காட்டுவாசி இவ்வளோ நாளாக இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.